சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிடும் ஞானசேகரன் பின்னர் கொடி பொருத்திய தார் ஜீப்பிலேயே வந்து முகத்தை மறைத்து கொள்ளையடித்துவிட்டு செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளான். கொள்ளையடிக்கும் வீடுகளில் பெண்கள் யாராவது இருந்தால் அவர்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்வதும் அதனை வீடியோ எடுத்து வைத்திருப்பதையும் போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள். ஞானசேகரன் மீது 20க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் 2019க்கு பிறகு எந்த வழக்கும் இல்லை என போலீசார் தரப்பில் கூறப்பட்ட நிலையில் பள்ளிக்கரணை பகுதிகளில் பூட்டியிருக்கும் வீடுகளை கொள்ளையடித்து வந்தது தெரிய வந்துள்ளது. ஞானசேகரனை கோட்டூர்புரம் போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வந்ததால் பள்ளிக்கரணை பகுதியை குறிவைத்து கைவரிசை காட்டியதும் தெரிய வந்துள்ளது. சிசிடிவி காட்சிகளை வைத்து பள்ளிக்கரணை போலீசார் ஞானசேகரனை நெருங்கிய போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் சிக்கியது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. தனிமையில் இருக்கும் காதலர்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோ எடுத்து வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. சைப ஆய்வகத்தில் ஞானசேகரனின் செல்போனில் இருந்து ஆபாச வீடியோக்களை போலீசார் ரெக்கவரி செய்த நிலையில் வாட்ஸ்அப் சாட்டுகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக ஞானசேகரன் 2 செல்போன் எண்களை பயன்படுத்தி வந்தது தெரிய வந்திருக்கும் நிலையில் அதில் கடந்த 6 மாத கால ஹிஸ்டரியை போலீசார் எடுத்து வருவதாக தெரிவித்தனர். கால் ஹிஸ்டரி உள்பட முழுமையாக போனை ஆய்வு செய்த பின்புதான் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை தெரியும் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. கொள்ளையடித்த பணத்தில் செங்கல்பட்டு மாவட்டம் தண்டரப்பேட்டையில் 3.5 ஏக்கர் அளவிற்கு ஞானசேகரனுக்கு பண்ணை வீடு இருப்பதும் தெரிய வந்துள்ளது. குற்றவழக்கு தொடர்பான வழக்குகளில் விசாரணையை தீவிரப்படுத்தினால் சுமார் 200 சவரன் வரை நகைகளை பறிமுதல் செய்யலாம் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரித்தால்தான் முழுமையான தகவல் தெரியவரும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.